GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அமைந்துள்ளது கீழதாயில்பட்டி கிராமம். இந்த பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் உள்ள 30க்கும் மேற்பட்ட அறையில் கீழதாயில்பட்டி, பனையடிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் வேலை செய்து வருகின்றனர். அவர்கள் அணுகுண்டு வெடி, சீனி வெடி போன்ற ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி காலை பட்டாசு தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணிக்கு வந்துள்ளனர். அப்போது அங்குள்ள ஒரு அறையில் வெடி போன்றவற்றை தயாரித்து அதில் மருந்து செலுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வேதிப்பொருள் கலவையில் உராய்வு ஏற்பட்டதால் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. நொடியில் அரங்கேறிய இந்த விபத்தில் அந்த கட்டடம் முழுவதும் இடிந்து தரைமட்டமாகி சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ அருகில் இருந்த அறைகளுக்கு பரவி சுமார் 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமானது. இது குறித்து தகவல் அறிந்த சாத்தூர், வெம்பக்கோட்டை, சிவகாசி தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஆலையில் பற்றிய தீயை முழுமையாக அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பனையடிப்பட்டியைச் சேர்ந்த பாலகுருசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்துள்ளார். மேலும் ஆலையில் பணியாற்றும் தொழிலாளர்களான கண்ணன், ராஜபாண்டி, ராஜசேகர், வடமாநில தொழிலாளர்கள் 2 உட்பட 5 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் JCB வாகனம் மூலம் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்த வெம்பக்கோட்டை போலீசார் இந்த பட்டாசு ஆலையின் போர்மேன் யோகநாதன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமீப காலமாக பட்டாசு ஆலையில் நடக்கும் வெடி விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. ஆலையில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்கும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு தரப்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் உள்ள தீயணைப்பு மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சிவகாசி முழுவதும் ஆய்வு நடத்தி விதிமீறலில் ஈடுபடும் ஆலைகளின் உரிமத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.